காசநோய் இல்லாத மாவட்டத்தை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்ஸை சிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், HIV தொற்று உள்ளவர்கள், சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என காசநோய் வர வாய்ப்புள்ளவர்களை இத்திட்டத்தின் கீழ் கண்டறிந்து தேவைப்படுவோருக்கு உயரிய சிகிச்சை அளிப்பதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி காசநோய் வர வாய்ப்புள்ள 5,39,825 பேருக்கு 100 நாட்களில் காசநோய் பரிசோதனை மேற்கொள்வதே நிக்ஸை சிபிர் திட்டத்தின் நோக்கமாகும். அரசின் நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தின் மூலம் கிராமங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக சென்று காசநோய் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய் பாதிப்புள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக உரிய மருந்துகளை இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே கிடைக்க மாவட்ட காசநோய் மையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் மாவட்ட காசநோய் மையத்தில் காசநோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சளி பரிசோதனைக்காக 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஆய்வகம் சார்பில் அரை மணி நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இதன் மூலம் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் மருந்துகள் முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர் நடவடிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தை காசநோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கான முயற்சி வெற்றியடைந்து வருவதாக கூறுகிறார் மாவட்ட காசநோய் மைய மருத்துவ அலுவலர் கணேஷ்குமார். எக்ஸ்ரே பரிசோதனை மூலமாக நம்ம மொபைல் எக்ஸ்ரே யூனிட்ஸ் மூலமாக கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம். இதில் அரௌண்ட் 400 கேம்ப் நடத்தியிருக்கோம். அதில் 51 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரையிலும் நம்ம இந்த கேம்பில் இந்த வல்னரபிள் குரூப்ஸில் இருக்கிறவங்கள 2,72,200 பேரை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். காசநோயை கண்டுபிடிச்சவங்களுக்கு அங்கவே அவங்களுக்கு வீட்டு அருகிலே மருந்துகள் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். காசநோய்க்கான மருந்துகள், சிகிச்சை மற்றும் பரிசோதனை எல்லாமே அரசாங்கத்தில் இலவசமாக கிடையாது. புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்தும் பழக்கத்தை அறவே தவிர்ப்பது, காசநோய் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது என பொதுமக்கள் காசநோய் இல்லாத உலகத்தை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.